தீபிகா வர்த்தினிக்கு தட்டு வைத்து பரிமாற முதல் கவல உணவை கையில் எடுத்த வர்த்தினி நந்து என அழைக்க அவளின் குட்டி தங்கை அங்கே பிரசனமானாள். அவளுக்கு உணவை ஒரு வாய் ஊட்டிய வர்த்தினி அடுத்த கவலத்தை தீபிகாவிற்கு ஊட்டினாள். அதன் பிறகே அவள் சாப்பிட தொடங்கினாள். இது அவளுடைய நெடுநாள் பழக்கம். வீட்டில் அவள் எப்பொழுது சாப்பிட்டாலும் தன் தங்கைகள் இருவருக்கும் ஒரு வாய் உணவை ஊட்டிவிட்டு விட்டுதான் அவள் சாப்பிடுவாள். இந்த பழக்கம் வர்த்தினிக்கு அவள் தந்தையிடமிருந்து வந்தது. அவர் உயிருடன் இருந்தவரை அவர் எப்பொழுதும் எது சாப்பிட்டாலும் தன் 3 மகள்களுக்கும் ஒரு வாய் ஊட்டிவிட்டேதான் சாப்பிடுவார். தந்தை மறைந்த பின் வர்த்தினி அந்த பழக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டாள். உணவு முடிந்ததும் வர்த்தினி வெளியே வந்து கயிற்றுக்கட்டிலில் படுத்தாள். அவள் மனம் முழுவதும் ஒரே புழுக்கம். பாரிவில் கேட்ட கேள்வி அவள் மனதில் நிழலாடியது. தான் மட்டும் என்ன வித்தியாசம்? அவள் ஏன் வானம் ஒழிப்பில் தன்னை இந்த அளவிற்கு நிலைநிறுத்திக் கொள்கிறாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். அந்த அரக்கன் அவள் வாழ்வில் பல இனிய நிகழ்வுகளை அவளிடமிருந்து திருடிவிட்டது. வர்த்தினி மனபாரம் தாங்காமல் தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவளின் மூடிய இமைகளுக்குள் அவளின் கடந்த காலம் விரிய தொடங்கியது. வர்த்தினியின் அப்பா சோமசுந்தரம் அந்த காலத்திலேயே விலங்கியல் இளநில படிப்பில் தங்க மெடல் வாங்கிய மேதாவி. அவருக்கு உடன் பிறந்தோர் 3 தம்பிகள். அவர்களும் படிப்பில் சிறந்து விளங்கினர். ஆனால் அவர் போதாத காலம் அவர் கல்லூரி நாட்களில் இருக்கும் போதே மது பழக்கம் அவரை தொற்றிக் கொண்டது. அவரின் குடும்பம் வளமானது. சுந்தரத்தின் தந்தை மகனின் போக்கு பற்றி கண்டிக்க அவரின் தாய் அதை தடுத்து மகனுக்கு தேவைப்படும் போது எல்லாம் வேண்டும் மட்டும் பணம் கொடுத்தார். சுந்தரத்திற்கு அரசு வேலை கிடைத்தது. ஆனால் அங்கும் அவர் கொடுத்துவிட்டு ரகளை செய்ய வேலை பறிப்போனது. தாய் இருந்தவரை சுந்தரம் எதற்கும் அலட்டி கொள்ளவில்லை. ஆனால் அவர் தாய் திடீரென மரணத்தை தழுவ அவர் தந்தை சுந்தரத்தை தன் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானம் என கருதி வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். சுந்தரம் தன் நண்பன் வசித்த மதுரையை வந்தடைந்தார். அவர் இங்குதான் தன் வாழ்க்கை பாடத்தை கற்றார். ஆம், சுந்தரம் தன் வாழ்க்கையை சுயமாக மேற்கொள்ள கைத்தொழிலான தையல் கலையை இங்கு கற்றுக்கொண்டார். அவர் குடியை விடவில்லை. ஆனாலும் சம்பாதிப்பதே குடிப்பதற்கு தான் என தனக்குள் ஒரு கொள்கையை உருவாக்கி கொண்டார். இப்படியே நாட்கள் கழிய தன் தந்தை இறந்த செய்தி கேட்டு சுந்தரம் மீண்டும் தன் சொந்த ஊரான சேலம் வந்தார். அவர் தந்தையின் இறுதி காரியங்களை முடிய உயில் வாசிக்கப்பட்டது. அதன்படி சுந்தரத்தின் தந்தை தன் சொத்தை 4 பாகமாக்கி சுந்தரத்தின் பங்கை அவன் வருங்கால வாரிசுகளுக்கு அவன் தம்பியர் பங்கை அவரவர் பெயரிலும் எழுதியிருந்தார். சுந்தரத்திற்கு பயங்கர கோபம்தான். ஆனால் இனி காட்டி என்ன செய்ய முடியும்? சுந்தரத்தின் தம்பிகள் 3 பேரும் நன்றாக படித்ததால் மத்திய அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகளில் அமர்ந்து விட்டனர். அவர்களின் வாழ்க்கை தரம் மென்மேலும் உயரத் தொடங்கியது. சுந்தரத்தின் சித்தப்பா எளிய குடும்பத்தில் இருந்து வந்த தாமரையை சுந்தரத்திற்கும் மீதி 3 நல்ல வளமான குடும்ப பெண்களை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தார். சுந்தரத்தின் இல்வாழ்வு தொடங்கியது. அவர் கொடியும் கொடுத்தனமுமாக தான் தன் வாழ்க்கையை ஓட்ட தாமரை சகித்து போக தொடங்கினாள். அவர்கள் இல்வாழ்வில் சான்றாய் வர்த்தினி உதித்தாள். இந்த உலகை ஆளும் திறமையை தன் மகள் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் தன் மகளுக்கு சக்கரவர்த்தினி என்ற பெயரை அவர் தேர்ந்தெடுத்தார். வர்த்தினியின் தொடக்க கல்வி முடியும் வரை அவள் தன் சுற்றம் சூழ்நிலை பற்றி ஒன்றும் அறியவில்லை. ஆனால் அவள் உயர்கல்வி பயில தொடங்கும் போதுதான் அவள் குடும்ப சூழ்நிலையை தெல்ல தெளிவாக அவள் உணரத் தொடங்கினாள். அந்த வயதுக்கு மேல்தானே குழந்தைகள் சிலவற்றை புரிந்து கொள்ளும் பக்குவம் பெறுகிறார்கள். அவள் அப்பா தினமும் கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்தார். அவள் அம்மாவும் அப்பாவும் தினம் சண்டை போட்டு கொண்டார்கள். காரணம் அப்பொழுது அவளுக்கு விளங்கவில்லை. அவள் சொந்தக்கார குழந்தைகள் அனைத்தும் தனியார் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்க
அவளும் அவள் தங்கைகளும் அரசு பள்ளியில் ஏன் சேர்க்கப்பட்டனர் என்ற கேள்விக்கு அவளுக்கு விடை தெரியவில்லை. ஆனால் அவள் அன்னையும் தந்தையும் அவர்கள் வயிறு வாடாமல் உணவு அளித்தனர். வருடத்திற்கு 2 முறை புது ஆடைகள் வாங்கி தந்தனர். வர்த்தினி நிதர்சனத்தை உணரும் நாள் வந்தது. அப்பொழுது வர்த்தினி 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். அவளின் சித்தப்பா வீட்டு புதுமண புகுவிழா என்று இவர்கள் குடும்பத்துடன் அவர்கள் வீட்டிற்கு சென்று இருந்தனர். அதற்கு முன் வர்த்தினி அவர்களோடு எல்லாம் அதிகம் பழகியதில்லை. அங்கே அவள் வயதில் இருந்த அவளின் மற்ற சித்தப்பா குழந்தைகள் அனைவரும் மிகவும் விலை உயர்ந்த ஆடை அணிந்திருந்தனர். அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டனர். அவளும் அவர்களுடன் விளையாடச் செல்ல அவர்கள் அவளை விளையாட்டில் சேர்த்து கொள்ள மறுத்துவிட்டனர். தாமரையுடனும் யாரும் பேசவில்லை. அனைவரும் இவர்களை மட்டும் ஒதுக்கி வைத்ததை போல் வர்த்தினிக்கு தோன்றியது. அன்று வருத்தத்துடன் வீடு திரும்பிய வர்த்தினி தன் சிறிய குரலில் தன் தாயிடம், அம்மா, அவங்க எல்லாம் ஏமா நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க வீடு மட்டும் ஏமா அவ்வளோ பெருசா இருக்கு? அந்த பசங்க போட்டிருந்த சொக்கா ரொம்ப அழகா இருந்தது இல்லையாம்மா என அடுக்கடுக்காய் கேள்விகளை தொடுக்க அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்த தாமரை, நாம எல்லாம் ஏழைங்கம்மா, அவங்க எல்லாம் பணக்காரங்க, நம்ம கூட எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. உங்க அப்பா குடிக்காம இருந்திருந்தா நாமளும் அவங்கள மாதிரி வாழ்ந்திருக்கலாம். தாமரை தன் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்து விட வர்த்தினி சிந்திக்க தொடங்கிவிட்டாள். அதற்கு அடுத்த ஆண்டு முதல் வர்த்தினி அவள் தந்தையின் குடிப்பழக்கத்தால் மேலும் பல இன்னல்களை சந்தித்தாள். என்னதான் அரசு பள்ளி என்றாலும் மற்ற நோட்டுகளை மாணவிகள் தானே வாங்க வேண்டும். அந்த ஆண்டு ரெக்கார்டு புத்தகத்திற்கு பணம் செலுத்தவில்லை என ஒரு வாரம் வகுப்பை விட்டு வெளியே நிறுத்தப்பட்டாள். அதன் பிறகு தாமரை அந்த பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தாள். அவள் பள்ளி மாணவிகள் ஏற்காடு சுற்றுலா செல்ல அவளுக்கு வெறும் 50 ரூபாய் ஏற்பாடு செய்து தர தாமரையால் முடியவில்லை. வர்த்தினியின் தோழி அவள் கரம் பிடித்து கொண்டு அவளை பரிதாபமாய் பார்க்க வர்த்தினிக்கு இக்கணமே மண்ணில் புதைந்தால் என்ன என தோன்றிவிட்டது. இன்னல்கள் அதோடு முடியவில்லை. அவள் 10ஆம் வகுப்பு படித்து முடித்து விடுமுறையில் இருந்தபோது அவள் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. முதலில் தனியார் மருத்துவமனையில் காட்டிய தாமரை செலவு அதிகமாகவே அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு கல்லீரல் பாதிக்க விட்டது எனவும் இங்கேயே தங்கி சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்த வர்த்தினியின் தந்தை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தாமரை வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் அலைய வர்த்தினி தன் தந்தையை உடனிருந்து பார்த்து கொள்ளும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டாள். அங்குதான் வர்த்தினிக்கு சந்தோஷ் அறிமுகமானான். அவள் தன் தந்தையின் அருகே அமர்ந்திருக்கும் போது, நீ வர்த்தினி தானே என ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்த அவளோ, யார் இவன் என்பதை போல் அவனை பார்த்து வைக்க, வர்த்தினி, என்ன தெரியல, நான் சந்தோஷ், கார்த்திக் தெரியுமில, அவன் ஃப்ரெண்டு, உன் கூட டியூஷன் படிச்சனே, நீ கார்த்திக் நந்து தவிர யார்கிட்டையும் பேச மாட்டியே என புன்னகைக்க அவளும், ஓ சாரி, பார்த்த ஞாபகம் இல்லையா, அதான் என இழுக்க அவன், நீ இங்க என்ன பண்ற என கேட்க வர்த்தினி அழுகை குரலில் தந்தையின் விவரம் சொன்னாள். ஆழ்ந்து கேட்டுக்கொண்டவன், சரி வர்த்தினி, இங்க எங்க மாமாவும் அட்மிட் ஆயிருக்கார். நான் அதோ அந்த 3வது பெட் இருக்குல்ல, அங்கதான் இருப்பேன். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேள், சரியா என்றவன் அவள் கேட்கும் முன்னையே அவன் வெளியே சென்று வரும்போதெல்லாம் இவளுக்கு சேர்த்து தேநீர் தின்பண்டம் என வாங்கி வந்து கொடுத்து இவளை பார்த்து கொண்டான். மருத்துவர், உங்க அப்பா ரத்தத்தை போய் 30ஆம் நம்பர் ரூம்ல கொடுத்துட்டு வாமா
என ஏவ சந்தோஷ் இவளுக்காக அந்த வேலையை செய்தான். நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் என்பதை போல் நண்பனின் தோழியும் இவனின் தோழி ஆகி போனாள். இப்படியே ஒரு 15 நாள் கழிந்தது. ஆனாலும் சந்தோஷ் தவறாமல் தினம் சந்தோஷின் மாமா டிஸ்சார்ஜ் ஆகி சென்று விட்டார். ஒரு முறை வந்து வர்த்தினியை பார்த்து சென்றான். அவன் மூலம் விவரம் கேள்விப்பட்டு நந்துவும் கார்த்திக்கும் வந்து அவள் தந்தையை பார்த்து சென்றனர். ஆனால் அவள் அப்பாவின் சொந்தங்கள் யாரும் வந்து அவரை பார்க்கவில்லை. நோய் படுக்கையில் கிடந்த தன் தந்தையை வர்த்தினி தன் துயரம் நிறைந்த கண்களால் பார்த்தாள். அவள் அப்பாவிடம் எத்தனையோ நிறை இருந்தது. சிறந்த அறிவாளி, உழைப்பாளி, அவளுக்கு நல்ல புத்தகங்களை பழகிய ஆசான், தொழுநோயாளிகளுக்கும் இறங்கும் மனிதாபிமானி. ஆனால் மது பழக்கம் ஒன்றே அவர் நிறை அத்தனையையும் குறையாக்கிவிட்டது. அவரை சமூகத்தின் முன் ஒரு குடிகாரன் என்ற அடமொழியோடு நிறுத்திவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில் போராடிய மனிதன் கடைசியில் தன் இறுதி மூச்சை நிறுத்திவிட்டார். சொந்தங்கள் ஏனோ தானோ என்று அவரின் கடைசி பயணத்தில் கலந்து கொண்டனர். சுந்தரத்திற்கு பல நல்ல நண்பர்களும் உண்டு. அவர்களும் வர்த்தினியின் தோழர் தோழிகளும் அவர்களின் துக்கத்தை உண்மையாய் பங்கு போட்டு கொண்டார்கள். அதிலும் சுந்தரத்தின் கல்லூரி தோழர் ஒருவர் அவர் குழந்தைகளின் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாக சொன்னபடியே இன்று வரை அவர்களுக்கு வருடா வருடம் உதவி தொகை போல் பணம் அனுப்பி கொண்டு இருக்கிறார். அதன் பிறகு வர்த்தினியின் குடும்பம் தாமரையின் சொந்த ஊரான தீப்பம்பட்டிக்கு குடிபெயர்ந்தது. தாமரையின் தம்பி நல்ல தம்பி. தன் பெற்றோர் தனக்கு அளித்த சொத்தான 3 ஏக்கர் நிலத்தில் பாதியையும் 2 பசுமாடுகளையும் தந்து தன் அக்காவை ஆதரித்து கொண்டான். அன்று முதல் தாமரை நிலத்தில் வேலை செய்தும் பால் வியாபாரம் செய்தும் தன் குழந்தைகளை வளர்க்க தொடங்கினாள். ஊர் மாறினாலும் வர்த்தினி அரசு பள்ளியில் மீண்டும் இணைந்து தன் 12ஆம் வகுப்பு வரை முடித்தாள். வர்த்தினியின் படிப்பை நண்பர்கள் அவளை மேலே படிக்கும்படி ஊக்கினர். ஆனால் அதை மறுத்த வர்த்தினி, நான் எல்லா விஷயத்துக்கும் ஏங்கின மாதிரி என் தங்கச்சிகளும் ஏங்க கூடாது. நானும் ஏதாவது சம்பாதிச்சாதான் அவங்கள நல்லா பாத்துக்க முடியும். படிப்பு தானே, அது எங்க போயிட போகுது. நான் கரஸ்ல படிச்சுக்கிறேன் என சொல்ல நண்பர்கள் இணைந்து முடிவெடுத்து அவளுக்கு நல்ல துறையும் நல்ல தொலைத்தொடர் பல்கலைக்கழகத்தையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தனர். அவள் வாழ்வில் பலவற்றை இழக்க காரணமான மதுவின் மேல் வர்த்தினிக்கு சொல்லன்ன கோபம் தோன்றியது. அந்த கோபத்தீயை அவள் வளர்த்தாள். இதோ 3 வருடமாக அந்த கொடூர அரக்கனுக்கு எதிராக போராடி வருகிறாள். தாமரை அடிக்கடி மகளிடம் சொல்வாள், முடவன கட்டினாலும் கட்டலாம், குடிகாரனுக்கு வாக்கப்படக்கூடாதடி, பொழப்பு நாய் பொழப்பா போயிடும் என அங்கலாய்க்கும் போது எல்லாம், நீ ஏமா கவலைப்படுற, நான் பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேன், குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என முகத்தில் கொலவெறியை தேக்கியபடி சொல்வாள். பாவம் வர்த்தினி அறியா வாய்ப்பில்லை. இன்னும் கொஞ்ச நாட்களில் யார் தடுத்தாலும் நிற்காமல் தான் ஒரு குடிகாரனை, அதுவும் மோடா குடிகாரனை திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்று. வர்த்தினி சென்னையின் இதயம் எனப்படும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் சற்று நேரத்தில் சேலம் நோக்கி தன் பயணத்தை தொடங்க போகும் ரயிலில் அமர்ந்திருந்தாள். அவளை சுற்றி அவள் நண்பர்கள் நின்றிருந்தனர். ஆம், அவர்கள் அனைவரும் சென்னையில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி 3 மாதம் கடந்திருந்தது. அதுவரை சென்னை என்ற திக்கை பற்றி சிந்தித்து கூட பார்த்திராத வர்த்தினி தினமும் செய்தித்தாளில் அவள் படித்த படிப்பிற்கு தகுந்த வேலை ஏதாவது சென்னையில் இருக்கிறதா என தேடத் தொடங்கினாள். அப்பொழுதுதான் அவளின் கவனத்தை அந்த விளம்பர வாசகம் கவர்ந்தது. NACO தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு நிறுவனத்தில் இருந்து வெளியாகி இருந்த காலி பணியிடங்களை நிரப்பும் தேர்வு பற்றிய அறிவிப்பு. அவளுக்கு உவகையை தர மேற்கொண்டு அவள் தகுதியை படிக்க மனிதவள மேம்பாடு அல்லது சமூகவியல் துறையில்
முதுநிலை முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், இன்னும் பிற வயது மதிப்பெண் போன்றவை தகுதிகளும் அவளுக்கு ஒத்து இருந்தது. சந்தோஷமாய் தேர்வு எழுத விண்ணப்பித்து விட்டு வர்த்தினி அந்த தகவலை தன் நண்பர்களுக்கு போன் வாயிலாக தெரிவிக்க, அவர்களும் அவளை விட அதிக மகிழ்ச்சி கொண்டனர். கார்த்திக் உடனே அவள் தேர்வு எழுத போகும் துறை பற்றிய அனைத்து தகவல்களையும் தன் கணினியில் திரட்டி அதை பிரிண்ட் எடுத்து அவளுக்கு கொரியர் அனுப்பி வைத்தான். சந்தோஷ் அவளுக்கு பொது அறிவு சம்பந்தமான புத்தகங்களை நேரடியாய் வந்து வாங்கி கொடுத்து விட்டு சென்றான். நவீன் தினமும் அவள் தேர்வுக்கு படிக்கிறாளா என போன் செய்து விசாரித்தான். நாதனும் அவளுக்கு போன் செய்து அவள் தேர்வை எதிர்கொள்ளும் துறையில் அவளை கேள்வி கேட்டு குடைந்து எடுத்து அவள் தப்பி தவறி தவறாக பதில் சொன்னால் அவளை காய்ச்சி கூழாக்கி வறுத்தெடுத்து வந்தான். தீபன் வழக்கம் போல், கண்டிப்பா நீங்க கலக்குவீங்க வர்த்தினி, ஆல் தி பெஸ்ட் என்று தன் வாழ்த்தையை தெரிவித்ததோடு அமைதியாகிவிட்டான். தேர்வு சென்னையில் நடைபெறும் என்று குறிப்பிட்டு இருந்தார்கள். முதலில் மகளை தனியாக சென்னை அனுப்ப மறுத்த தாமரை, பிறகு சந்தோஷின் அக்கா அவர்கள் வீடு தேடி வந்து, நான் இன்னும் 3 நாள்ல சென்னை கிளம்புறேம்மா, நான் போறப்போ வர்த்தினியை என் கூட கூட்டிட்டு போறேன். அடுத்த நாள் காலையிலேயே வர்த்தினி பரீட்சை முடிஞ்சதும் பாதுகாப்பா ரயில் ஏற்றி விட்டுடுறோம். நம்ம சேலம் ஜங்ஷன் வந்து நீங்க யாராவது அவளை கூப்பிட்டுக்கோங்க என வழி சொல்லி கொடுக்க, தாமரை அரைமனதாக சம்மதிக்க, அந்த வேலை மட்டும் தனக்கு கிடைத்தால் கிடைக்க போகும் சம்பளத்தையும் அதனால் தங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாற்றத்தையும் வர்த்தினி போட்டு விளக்க, தாமரை வர்த்தினி சென்னை செல்ல முழு மனதுடன் சம்மதித்து விட்டாள். இதோ இப்பொழுது வர்த்தினி தன் தேர்வை எழுதி முடித்துவிட்டு மீண்டும் சேலம் செல்ல தயாராகிவிட்டாள். அவள் கண்களில் சந்தோஷ மின்னல்கள் இருந்தது. அது தன் நண்பர்களை நெடுநாள் கழித்து சந்தித்ததால் ஏற்பட்ட உற்சாகம். நண்பர்களும் அவளுடன் உரையாடி மகிழ்ந்தனர். வழக்கம் போல் நாதன் தான் அவளை வம்புக்கு இழுத்து கொண்டிருந்தான். உன் பேப்பரை திருத்த போறவன் எத்தனை ஜென்மம் பாவம் செஞ்சவனோ என போலியாக பெருமூச்சு விட, கண்டிப்பா நீ கட்டுற வீட்டுல குடியிருக்கிற போறவங்களை விட கம்மியாதான் பாவம் செஞ்சிருப்பான். அவளும் திருப்பி கொடுத்து கொண்டிருந்தாள். நவீன் அவள் பயணத்தில் படிக்க சில புத்தகங்களை வாங்கி வந்து கொடுத்தான். சந்தோஷ் தன் அக்கா காலையிலேயே சமைத்து கொடுத்த வெஜிடபிள் பிரியாணி அடங்கிய பையை கொடுக்க, கார்த்திக் அவளிடம் ரயிலில் விற்கும் எந்த தின்பண்டத்தையும் வாங்கி உண்ண வேண்டாம் என அவளுக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தான். தீபன் அவளுக்கு குடிநீர் பாட்டில்களும் இயற்கை பழசாறை வாங்கி கொடுத்து விட்டு, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க என விடை கொடுக்க, அழகிய பெண் குரல், சென்னையிலிருந்து ஏற்காடு செல்லும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இன்னும் 10 நிமிடத்தில் தன் பயணத்தை தொடங்கவிருப்பதால் என்ற அறிவிப்பு தொடர, நண்பர்கள் விடை பெறுதலாய் அவளிடம் தலையசித்து விட்டு தங்களுக்குள் உரையாடியபடி ஸ்டேஷனை விட்டு கிளம்பினர். நண்பர்கள் தலை மறையும் வரை வர்த்தினி தன் நண்பர்கள் செல்லும் திசையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்ற குரல் அவளை அழைக்க, வர்த்தினி திரும்பி பார்த்தாள். அழகான இளைஞன் அவள் முன்னே நின்று கொண்டிருந்தான். அவன் காதில் மாட்டியிருந்த ப்ளூடூத் மூலம் யாருடனோ பேசிக்கொண்டு இருந்தான் போலும். அக்கா, ஒரு நிமிஷம் என கேட்டவன், வர்த்தினி அவன் புறம் திரும்பியவுடன், மேம் இது என் சீட் என தன் பயண சீட்டை எடுத்து காண்பிக்க, சாரி அவனிடம் மன்னிப்பு கேட்டவள் அவன் எதிர்ப்புறம் இருந்த தன் சீட்டிற்கு மாறி அமர்ந்து கொண்டாள். வர்த்தினிக்கு ரயிலில் பயணம் ஒரு புது அனுபவம். ரயில் பூவென குரல் எழுப்பி நகர தொடங்க, வர்த்தினி ஆசையாய் தன் முன்னே பின்னோக்கி நகரும் பிம்பங்களை வேடிக்கை பார்த்தபடி அந்த பயணத்தை ரசிக்க தொடங்கினாள். ஆஹா, தன் முன்னே உரத்து கேட்ட சிரிப்பொலியில் கவனம் கலைந்தவளாக
மீண்டும் தன் முன்னே அமர்ந்திருந்த இளைஞனிடம் வர்த்தினி தன் பார்வையை திருப்பினாள். அக்கா, போதும், என்னால முடியல. மாமா ரொம்ப பாவம். அவன் மீண்டும் சிரிக்க தொடங்க வர்த்தினியின் பார்வை அவனை ஆராய தொடங்கியது. இளம் மஞ்சள் நிறத்தில் டி ஷர்ட்டும் கருப்பு நிறத்தில் ஜீன்ஸும் அணிந்திருந்தான்.